அன்பு மாணாக்கியரே, மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் சிறுபான் ஆற்றுப்படை. சிறு கூட்டல் பான் கூட்டல் ஆறு கூட்டல் படை சிறுபான் ஆற்றுப்படை. சிறுமை என்றால் சிறிய அளவு என்று அர்த்தம். பான் என்றால் பாணன், பாட்டு பாடுபவன். ஆற்றுனா வழி, படைனா வழிப்படுத்துதல். ஆற்றுப்படைனா வழிப்படுத்துதல். அதாவது அந்த காலத்தில் அரசர்களிடத்தில் புலவர்கள் சென்று பாடி பரிசு பெறுவது வழக்கம். அதில் சிறிய பாணன் அப்படிங்கிறது, பாணம் அப்படிங்கிறது ஒரு வகையான இசைக்கருவி. அதில் சிறிய பானை வைத்து பாடுபவன் சிறு பாணன், பெரிய பானை வைத்து பாடுபவன் பெரிய பாணன். அதான் பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னு அதுவும் இருக்குது. இதில் சிறுபான் ஆற்றுப்படை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் நத்தத்தனார். இப்போ பாட்டை பாருங்கள். நுழையும் முன் பாருங்கள். ஈகை பண்பு மனிதனின் அடையாளமாக இருக்கிறது. கொடுக்கிற பண்பு இருந்தால் எடுக்கிற நிலை இருக்காது. தமிழ் இலக்கியங்கள் கொடைத்தன்மையை விதந்து போற்றுகின்றன. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும் தன்மையை வலியுறுத்துகின்றன. கொடுப்பதில் மகிழ்ச்சி காணும் பண்பை போற்றுகின்றன. ஆற்றுப்படை இலக்கியங்கள் இக்கொடை பண்பை விளக்கும் இலக்கியங்களாக இருக்கின்றன. இன்றளவும் கொடை பண்பால் பெயர் பெற்றிருக்க வள்ளல்கள் எழுவர் பற்றிய பதிவுகள் கொடைக்கு இலக்கணமாகவும் மனிதத்தின் அடையாளமாகவும் அமைந்திருக்கின்றன. இப்படி கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வகையான வள்ளல்கள் கடைச்சங்க காலத்தில் தோன்றியதுனால அவர்களுக்கு கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு பேர். இந்த கடையேழு வள்ளல்கள் யார்னா பேகன், பாரி, காரி, ஆய் அண்டிரன், மலையமான் திருமுடிக்காரின்னு சொல்லுவாங்க. காரிய மலையமான் திருமுடிக்காரி, அடுத்தது ஆய் அண்டிரன், அடுத்தது அதிகமான் நெடுமானஞ்சி, நளிமலை நாடன் நல்லி அப்படிங்கிறது அவனோட பேர். ஓரி அப்படின்னா வல்வில் ஓரி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒரு ஒய்மா நாட்டு நல்லிய கோடன்கிறது அவனோட நாடு. இப்படி கடையேழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகளும் அவங்களுடைய சிறப்பையும் இந்த பாட்டு நமக்கு விவரமாக சொல்லுது. இப்போ கடையேழு வள்ளல்கள் யார் யார் தெரிஞ்சுதா? தேக்கன், பாரி, காரி, ஆயண்டிரன், அதியமான், நல்லி, ஓரி. இந்த 7 பேரை பற்றிய பாட்டை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தரையும் அந்த சிறுபான் ஆற்றுப்படையிலிருந்து சில வரிகளை மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பொருளை நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருவம் பொய்க்காமல் அப்படின்ருக்கு. இந்த சொல்லும் பொருளெல்லாம் பார்த்துட்டு பாடலுடைய பொருள் பாருங்கள். பருவம் பொய்க்காமல் மழை பெய்யும் வளமலையில் வாழும் மயிலுக்கு பேகன் அது குளிரால் நடுங்கும் என்று எண்ணி தன் மனதில் சுரந்த அருளினால் தன்னுடைய பொன்னாடையை கொடுத்தான். இவன் வலிமை வாய்ந்த ஆவியர் குலத்தில் தோன்றியவன், பெரிய மலைநாட்டுக்கு உரியவன், வலிமையும் பெருந்தன்மையும் மிகுந்தவன், அதனால் நல்ல பண்பும் கொண்டவன். பொதினி என்பது இப்பொழுது இருக்கிற பழனிமலை, அந்த பழனிமலைக்கு தலைவனாக இருந்தவன். வண்டுகள் உண்ணும் வண்ணம் நல்ல தேனை மிகுதியாக கொண்ட மலர்களை சிந்தும் சுரபுன்னை மரங்கள் நிறைந்த நெடுவழியில், அதாவது மலர்களையுடைய கொம்பின்றி தவித்து கொண்டிருந்தது முல்லைக்கொடி. அந்த முல்லைக்கொடி ஒன்று படர்வதற்கு தான் ஏறி வந்த பெரிய தேரினை ஈந்தவன் பாரி. அவன் வெள்ளிய அருவிகளை கொண்ட பரம்பு மலையினுடைய தலைவன். அதேபோல் உலகம் வியக்கும்படி வெண்மையான பிடரியுடன் தலையை ஆட்டும் குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவலருக்கு இல்லை எண்ணாமல் கொடுப்பவன் காரி என்னும் வள்ளல். இவன் பகைவர் அஞ்சக்கூடிய வகையில் நெருப்பை போல் சுடர் விடுகின்ற நீண்ட வேலினையும் வீரக்கழலையும் உடையவன். தோல் வலை, தோளில் அணிந்திருப்பதற்கு அந்த தோல் வலையின் பேர் தோல். தோல் வேற, தோல் வேற. தோல்னா ஸ்கின்னு,
தோள் அப்படின்னா ஷோல்டர். அப்போது தோள் வளையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன். ஒளிமிக்க நீல வண்ணக் கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் மனவிருப்பம் கொண்டு ஆளின் கீழமர்ந்த இறைவனுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு ஆய் என்னும் வள்ளல் இவன். வில் ஏந்தியவன், சந்தனம் பூசி உலர்ந்த தோள்களை உடையவன், ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசுபவன். அடுத்து நறுமணம் கமழும் பெரிய மலைச்சாரலில் இருந்த அழகுமிக்க நெல்லி மரத்தின் கனி உயிர்நிலை பெற்று வாழ உதவும் அமுதத்தின் தன்மையுடையது. அது தனக்கு கிடைக்க பெற்றபோது அதனை தான் உண்ணாமல் ஔவையாருக்கு வழங்கியவன் அதிகன் என்னும் வள்ளல். வலிமை அதிகந்தான் அதியமான் நெடுமானஞ்சி. வலிமையும் சினமும் ஒளியும் மிக்க வேலினை உடையவன். கடல் போன்ற ஒளிக்கும் படையினையும் உடையவன். அடுத்தது நள்ளி என்னும் வள்ளல். தன்னிடம் உள்ள பொருட்செல்வத்தை இல்லையென்னாது நட்பு கொண்டவர் உள்ளம் மகிழ்ச்சி அடையுமாறு இனிய வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் குறிப்பறிந்து வழங்கும் பெரிய கைகளை உடையவன். இவன் காலம் தவறாமல் பெய்யும் மழை போன்றவன். போர் தொழிலில் வல்லமை உடையவன். மழைக்காற்று எப்போதும் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை நாட்டை உடையவன். அடுத்தவன் ஓரி. செறிவான கிளைகளில் மனம் வீசும் மலர்கள் நிறைந்த சுரபண்ணை மரங்கள் சூழ்ந்த சிறிய மலைநாட்டை கூத்தருக்கு, பாட்டு பாடுறவங்களுக்கு தான் கூத்தர் ஆடுவர்கள், அவர்களுக்கு பரிசாக வழங்கியவன் ஓரி என்னும் வள்ளல். இவன் காரி என்னும் வலிமை மிக்க குதிரையை கொண்டதனால காரி என்பவனை எதிர்த்து நின்று அஞ்சாமல் போரிட்டவன். ஓரி என்னும் வலிமை மிக்க குதிரையை தன்னிடத்தில் கொண்டவன். இப்படி மேலே குறிப்பிட்ட 7 வள்ளல்கள் ஈகை என்கின்ற பாரத்தை இழுத்து சென்றனர். அப்படின்னா ஈகை கொடுப்பதில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் நல்லியக்கோடன் தானே தனி ஒருவனாக இருந்து அந்த ஈகையின் பாரத்தை தாங்கி இழுத்து செல்லும் வலிமை உடையவன். இப்போ நல்லியக்கோடன்கிறவன் தானே ஒருவனாக இருந்து அந்த வல்லமையில் சிறந்தவனாக இருந்தான். இப்போ கடையேழு வள்ளல்களுடைய ஆண்ட நாடுகளும் பாருங்கள். தேகனின் ஊர் ஆவினன்குடி என்கின்ற பொதினி என்று அழைக்கப்படுகிற, தற்போது பழனி என்று அழைக்கப்படுகிற நூல், அதான் முருகன் இருக்கிற பழனிமலை. அந்த பழனிமலையும் அதை சுற்றிய பகுதிகளை தான் தேகன் என்ற சிற்றரசன் ஆண்டான். பாரியினுடைய நாடு பரம்புமலை. அதை சூழ்ந்திருக்கிற 300 ஊர்களும், அந்த மலைக்கு சுற்றி 300 ஊர்கள் இருந்து, ஒரு சமயம் இந்த 300 ஊர்களையும் இவன் தானமாக ஒரு புலவருக்கு கொடுத்து விட்டான். அப்படி பரம்புமலையே பிரம்பு மலையாகி தற்போது பிரான் மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம்புணரிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது. அடுத்தவன் காரி, அந்த மலையமான் திருமுடி காரி, அவனுடைய நாடு மலையமான் நாடு. இது மருவி மலாடு என்று அழைக்கப்படுது. இது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூழ்ந்திருக்கிற பகுதியெல்லாம் காரியினுடைய நாடாக இருந்தது. அடுத்தது ஆயண்டிரன் அப்படிங்கிறவன் புதிய மலை என்ற மலைநாட்டு பகுதி. தற்போது அகத்தியர் மலை அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம், பாபநாசம், இங்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதியெல்லாம், அதை சூழ்ந்திருக்கிற பகுதியெல்லாம் யாருடையது? இந்த ஆயண்டிரன் என்கின்ற அந்த சிற்றரசனுடைய வள்ளலுடையது. அதியமான் நெடுமானஞ்சி, இவன் தகடூர் அப்படிங்கிறது இப்போ தருமபுரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தகடூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த தகடூர் என்று அழைக்கப்பட்ட தருமபுரியை தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதி அதியமான் ஆண்ட நாடு. இந்த பகுதியில் இருக்கிற பூரிக்கல் அப்படிங்கிற மலையிலிருந்து பறிச்சுட்டு வந்தான். எதை? நெல்லிக்கனியை. அதை யாருக்கு கொடுத்தான்? ஔவையாருக்கு கொடுத்தான். யார் கொடுத்தான்? அதியமான் நெடுமானஞ்சி. ஏன் கொடுத்தான்? தான் அந்த நெல்லிக்கனியை உண்டால் நீண்ட நாட்கள் உயிர் வாழலாம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குறிப்பு. இப்போது நெல்லிக்கனி சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழலாம். அந்த மாதிரி நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் ஔவையாருக்கு ஏன் கொடுத்தான்னா, ஔவையார் சிறந்த தமிழ் புலவர், நிறைய பாடல்களெல்லாம் அவர் இன்னும் நிறையா எழுதினா தமிழுக்கு பெருமை அப்படின்னு நினச்சான்.
அதனால் தான் வாழ்வதை காட்டிலும் ஔவையார் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சான், அந்த அரிய நெல்லிக்கனியை அவருக்கு கொடுத்தான். அப்படிப்பட்டவன் அதியமான் நெடுமானஞ்சி. அடுத்தது நலிமலை நாடன் என்று அழைக்கிற அந்த நல்லியினுடைய நாடு நெடுங்கோடு மலைமுகுடு என்று அழைக்கப்பட்ட இப்போது இருக்கிற ஊட்டி இருக்கு இல்லையா, அந்த உதகமண்டலம், அந்த ஊட்டிக்கு தான் அப்போ என்ன பேர், நெடுங்கோடு மலைமுகுடு நலிமலை நாடு அப்படின்னு பேர். அப்போ அந்த ஊட்டி அப்படிங்கிற உதகமண்டலம் அப்படிங்கிறது ஊட்டின்னு ஆயிடுச்சு. இப்போ நல்லிங்கிறவன் எங்கே ஆட்சின்னா ஊட்டியில் இருந்தான். ஓரி அப்படிங்கிறவன் வில் ஓரி, வல்னா வலிமை, வில்னா வில்லாற்றலில் சிறந்தவன். அந்த வில்லாற்றலில் சிறந்த அந்த ஓரி நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலையை சூழ்ந்திருக்கிற அந்த பல ஊர்களை ஆண்டவன். ஒய்மா நாட்டு நல்லிய கோடனது நாடு அப்படின்னு திண்டிவனத்தை சார்ந்தது ஒய்மா நாடு என அழைக்கப்பட்ட நிலப்பகுதி. இப்படி கடையேழு வள்ளல்கள் இந்த சிறப்பை பெற்றிருந்ததுனால அவங்கள பற்றிய ஒரு பாட்டு தான் சிறுபானாற்றுப்படை. இப்போ பாட்டை பாருங்கள். இது பேகன் அந்த பொதினிமலை. வானம் வாய்த்த வளமலை கவான் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும். வானம் வாய்த்த வளமலை கவான் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடனும். எப்படிப்பட்டவன், பெரிய ஆவி என்று சொல்லி, வளமலைனா வளமான மலைநாடு என்று பழனி என்று அழைக்கப்படுகிறது. கவான் அப்படின்னா மலை பக்கம், கலிங்கம்னா உடுத்துகிற ஆடை. இப்போ இந்த கலிங்கம்ங்கிற அந்த ஆடையை நல்கிய கொடுத்தவன் யார், அருந்திரல் வாய்ந்தவன், அணங்கின் ஆவியர் பெருமகன், ஆவியர் கோன் என்று அவனை அழைக்கிறாங்க, அந்த மரபில் சேர்ந்தவன். அப்படிப்பட்ட பெருங்கல் நாடன் அப்படி பேகன் அவன் என்ன செஞ்சான், பொதினி மலையில் வானம் வாய்த்த வளமலை கவான் காண மங்கைக்கு, ஒரு மயிலுக்கு தன்னுடைய குளிரால் நடுங்குதுன்னு சொல்லி நினச்சி தான் உடுத்திய மேல ஆடையை அவன் கொடுத்தான். அது அவனுடைய ஈகைத்தனக்கு. ஒரு 6 அறிவு இருக்கிற மனிதனுங்களுக்கு தான் நாம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே இவன் அந்த மயிலுக்கு போர்வை போத்தியினால இவன் சிறந்த வள்ளலாக கருதப்படுறான். அடுத்தது பரம்பு மலை. இதை ஆண்டவன் பாரி. சுரும்பு உட நறுவி உரைக்கும் நாக நெடு வழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும். இப்போ இந்த பொருள் பாருங்கள். சுரும்புனா வண்டு, நாகம்னா சுரபுன்னை அப்படிங்கிற நாகப்பாம்பு, பிறங்குனா விளங்கும், பரம்பு மலை, கரங்குனா ஒலிக்கும். இப்படிப்பட்ட அந்த பரம்பு நாட்டைச் சேர்ந்த நறுவினா நல்ல பூ, சுரும்பு உண வண்டுகளெல்லாம் உண்ணுகின்ற அளவுக்கு அழமையான தேன் நிறைந்த பூ, நாக நெடுவழி அந்தபடியிட்ட சிறந்த முல்லைப்பூ, அது சிறு முல்லை, வீணா மலர்னு அர்த்தம், சிறு வீணா சின்னதாக பூத்திருக்கிற முல்லைப்பூ. அந்த முல்லைக்கு கொடி படர்ந்து அது தவிக்குதுன்னு நினச்சி என்ன செஞ்சான், தான் ஏறி வந்த பொன் தேரை, பொன்னாலான தேரில் தான் அவன் வந்தான். அப்படிப்பட்ட பொன் தேரை அந்த முல்லை செடிக்கு அவன் கொடுத்தான். பேகனாவது பரவாயில்ல, பறவைக்கு குளிருதுன்னு சொல்லி போத்தினான். இவன் அதை விட சிறந்தவனாக இருக்கான். ஏன்னா ஓரறிவு உயிர் அந்த முல்லை செடிக்கு இவன் தன்னுடைய பொன்னாலான தேரையே படர்வதற்கு விட்டு சென்றானாம். அப்படி கொடுத்த அந்த வள்ளல் அவன் பாரி. அதனால் பாரியை போல கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதிகன், தகடூரை தருமபுரி ஆண்ட அவனை பற்றிய செய்தியை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.